வால என்ன வெறுங்கையோட வர? அப்பா என்ன வரமாட்டேன்னு அடம் பிடிக்காரா? அண்ணே நீ வேற அண்ணே, நம்ம அப்பா மாயாவி மாதிரில என்ன சுத்தி இருக்காவுங்க. மாயாவி மாதிரியா? எல்லாரும் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லுதாவுகளே தவிர அங்கெல்லாம் போய் பார்த்தா அப்பாவை காணும்னே. வெட்டுக்கிளி, நீ நல்லா தேடினியா? மைனி, நம்ம ஊர்ல இருக்க எல்லா கோயிலையும் ஒயின் ஷாப்லயும் சல்லடை போட்டு சலிச்சிட்டேன். அப்பா எங்கேயுமே இல்ல. அவர் பாட்டு போதை தெளிஞ்சவனே மறுபடியும் சரக்கு அடிக்க லாக்ல வாங்கி போயிட்டாரா? அண்ணி பார் ஆளுங்கிட்டையும் சொல்லிட்டேனே, அப்பா வந்த சரக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அண்ணே, அப்பா இப்போல்லாம் அப்படி குடிக்கிறது இல்ல. ஏன்பா மனுஷன் இப்படியா சின்ன துப்பு கூட கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா? நான் இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டப்பா, எங்கேயும் காங்கலப்பா. சண்முகம், எனக்கு பயமா இருக்குடா. இலே நீ உடனே ஆரம்பிக்காதல. அவருனா சின்ன குழந்தையா? கும்பிட்டு பெரிய ஆளு. அவர் எப்படி காணா போயிடுவாரா? இலே அவரை பார்த்தவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாவளா? நிறைய பேர் பார்த்துருக்காங்கப்பா. ஏன் நைட்டு கூட ஒயின் ஷாப்ல பார்த்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரும் பார்த்ததா தகவல் இல்லப்பா. நல்லா குடிச்சிருந்தாரம்மா? அண்ணே, அப்பா வந்து ரொம்ப போதையில நடக்க முடியாம நடந்து போனதா தான் எல்லாரும் சொல்லுதாவுங்க. அண்ணா, இப்ப என்னென்ன செய்ய போகுதா? இலே நீங்க கிளம்பல, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிட்டுதேன். அதான் சொல்லுதாவுல அவர் குடிச்சிருக்காருன்ட்டு. குடிச்சிட்டு எங்கேயாச்சும் ஊந்து கிடக்க போறாரு. போதை தெளிஞ்சவொடனே அவரே கிளம்பி வருவாரு, இல்லை நானே போய் தேடி கண்டுபிடிக்க. நீ கிளம்பு. இல்லை கண்ணி, நீ என்ன நின்றுட்டே இருக்க? கிளம்பு, அவளையும் கூப்பிட்டு கிளம்பு, லேட் ஆகுதுலா. அக்கா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. போய் ரெடி ஆகி கிளம்புங்க. நான் வரேன்னா. அண்ணாச்சி எல்லா இடத்துலயும் இல்லை பாத்துட்டீங்களா? டாக்டர், நீ ஏன் கிளம்பல? டேய், ஒருவேளை வெளியூர் எங்கேயாச்சும் போயிருப்பாரோ? இல்லை வெளியூர்ல ஆறு இருக்கா அவர் போறதுக்கு? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல, இங்க தானே இருக்குண்ணா. எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குடா. இல்லை சரி, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லு. எதுக்கும் முத்துப்பாண்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடலாம் ப்ளீஸ். அவனும் சேர்ந்து தேடினா சரியா இருக்கும்ல. எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஏன்பா டாக்டர் என்ன உன்னை கம்ப்ளைண்டா கொடுக்க சொல்லுது? போன பட்டு ஒரு தகவல் சொல்லிடு. இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் தேடினா நல்லது தானே? அவர் தொலைஞ்சு போயிட்டாருன்ட்டு நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? டேய், இத்தனை நேரமா காணுமேடா அவரை. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஈகோ பார்க்காம முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணி பேசு. இவ ஒருத்தி. நைட்டு பூரா வீட்டுக்கு வரல, இப்ப வரைக்கும் இருக்கிற இடம் தெரியலன்னு சொல்லு. இல்லை முதல்ல நான் போய் தேடி பார்க்கல. அப்பயும் கிடைக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கிடலாம். நீ முதல்ல அத்தைக்கு போன போடு. அவர் ஏதாச்சும் போதையில அத்தை கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காரான்னு கேளு. சரி, கால் பண்றேன். அண்ணாச்சி அந்த முக்குல இருக்க பார்ல பாத்தீங்களா? அப்பவே பார்த்துட்டல. நான் மத்த எல்லா கடையிலையும் பார்த்தேன், ஆனா எங்கேயுமே இல்லையே. பரணி, என்னடி நீ இன்னும் டியூட்டிக்கு கிளம்பலையா? அம்மா, மாமா நேத்து நைட்டு கோச்சிக்கிட்டு போனாரு, இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரலம்மா. போறவு யாருக்கு தான் கோவம் வராது? அண்ணன் எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடக்கும் டி. நீ சம்முவத்துக்கிட்ட சமாதானமா பேசி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. மா காணோன்னு சொல்றேன்ல. சரி, அதை விடு. மாமா உனக்கு கால் பண்ணி எதுவும் பேசினாரா? இல்லையே டி, நான் ஆளையும் பார்க்கல, எனக்கு போனும் வரலையே. சரி, போன் வை. மாமா உனக்கு ஏதாவது போன் பண்ணா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி டி. இல்லை என்ன சொல்லுது? இல்லடா, மாமா அம்மாவுக்கு போன் பண்ணலையா, நேர்லயும் போய் பார்க்கல. இப்ப என்ன பண்றது? இல்லை நீ பதறாதல. நீ முதல்ல கிளினிக் கிளம்பு. நான் எங்களோட பேசி நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். சரி. இல்லை எல்லா பக்கமும் நல்லா தேடினீங்களா? நீ பார்த்துட்டு அந்த சடையாங்கோயில் பக்கம் போனீங்களா? போய் பார்த்தறல. அந்த உச்சாணியம்மன் கோயில் போய் பார்த்த? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேனே, அப்பா அங்க வரலன்றாவுகனே. சார், இன்னைக்கு நைட்டு சம்பவம் பண்ணிடணும்டா. இடம் எதுன்னு சொல்லவே இல்லை சார். காட்டுமணி கோவில் தெரியும்ல? தெரியும் சார். அந்த பாதையில கங்கை சமுத்திர கம்மா இருக்கு தெரியும்ல? அதான் சார், தண்ணி இல்லாத குளம் ஒன்று இருக்குமே. அதேதான். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வேப்பமரம் இருக்கும்ல, அங்க ஆளுங்க நடமாட்டமே இருக்காது. நடு ராத்திரியில யாருமே இல்லாத நேரம் பார்த்து அந்த கிழவனை தூக்குல தொங்க விட்டுருங்க. சரி சார். இந்தா. ஏய், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆளு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் செத்த மாதிரி போலீஸே நம்பணும்.
உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இருக்கக்கூடாது. முக்கியமா ட்ரெஸ் கிளியவே கூடாது. அடிச்ச இடம் கண்ணி போயிடக்கூடாது. புரியுதா? நீ என்ன பண்ற? உடம்புல அடியே விழக்கூடாது. அந்த அளவுக்கு நீ பாத்துக்கிற. ஜாக்கிரதை. சார் ரொம்ப கஷ்டம் சார். அந்த ஆளு ரொம்ப கத்துறான் சார். டேய், நான் சொல்றத செய்டா. சரி சார், பாத்துக்கிறோம். நைட்டு நடமாட்டம் முடிஞ்சதும் புறப்படுங்க. இடையில கால் பண்ணி பேசிக்கலாம். நான் வரட்டுமா? சரி சார். அண்ணன் உனக்கு ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டான். இந்தா புடி. அவனை நீ நம்ப. இந்த சவுந்தரபாண்டி தான் ஏதோ சதி பண்றான். நான் சொன்ன இடத்துல மரத்துல கட்டி தயாரா வை. போ. அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எதுக்கு உன் அண்ணனை மட்டும் நீ தப்பா நினைக்காத. ஏய், என்னை விடுங்கடா, என்னை விடுங்கடா. என் அண்ணா கட்டி வச்சு போயிடுவான். பாத்துக்கடா. ஏய், நல்லா தேடுறீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், அவர் எங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டோம். அவர் எங்கேயுமே இல்லை இன்ஸ்பெக்டர். கடைசியா ஒயின் ஷாப்ல பார்த்ததா ஒரு 4-5 பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஃபுல்லா குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருந்ததா சொன்னாங்க. அப்புறம் என்ன, போதை அதிகமாக எங்கேயா கிடக்க போறாருங்க. நல்லா தேடுங்க. செய்ய வேண்டாததெல்லாம் செய்ய வேண்டியது. அப்புறம் ஆளை காணும், ஆட்டுக்குட்டியை காணும்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. இல்லை, இதுக்கு தான் இங்கிட்டு வர வேணான்னு சொன்னேன். இந்த பேச்செல்லாம் கேட்கணுமா நான்? டேய், ஒரு நிமிஷம் இருடா. ஏண்டா, உன்னோட பர்சனல் ப்ராப்ளமை காட்ட வேண்டிய நேரமா இது? மாமாடா, உனக்கும் மாமானா மரியாதை இருக்குல்ல, அப்புறம் என்னடா? அவர் என்ன சின்ன குழந்தையா? பெரிய மனுஷன். ஏதோ வருத்தத்தில் கொஞ்சம் குடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். கோவத்தில் எங்கேயாவது போயிருப்பார்ல, வந்துருவார். அதுதான்டா என்னோட பயமே. கோவத்துல போயிருந்தாருன்னா எப்போ நைட்டே வந்து வீட்டு வாசல்ல நின்னு சத்தம் போட்டிருப்பாரு. இல்லையா விடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா இது வரைக்கும் எங்க இருக்காருன்னே தெரியலையே. அதான் எனக்கு பயமா இருக்கு. இல்ல பரணி, அவருக்கு போய் யார்ல எதிரி இருக்க போகுதாவ? ஒரு நாளைக்கு லேட்டா வந்தா வருவார்ல. அவருக்குன்ட்டு எதிரி யார் இருக்காங்க? அப்பனை தவிர. அவரு போதையில் போயிருக்காரு, உடம்பு சரியில்லாதவர். எங்கேயாச்சும் விழுந்து கிழிந்து அடிக்கடி பட்டு மயக்கமாயிட்டாருன்னா அதுதான் பயமா இருக்கு. முப்படாது சர்வால், மாமா போட்டோ உங்க மொபைலுக்கு அனுப்பியிருக்கேன். சுத்துப்பட்டு ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் அனுப்பி வையும். சரிங்க சர்வால். பார்த்ததும் ஆள் அமுக்கு இங்க தகவல் கொடுக்க சொல்லும். சரிங்க சர்வால். ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ரிப்போர்ட் கேட்டா நான் பர்சனலா சொன்னேன்னு சொல்லியா? என்னோட மாமனார்னு சொல்லும். அன்அஃபிஷியலா தேடணும்னு அழுத்தி சொல்லும். புரியுதா? சரிங்க சர்வால். டிபார்ட்மெண்ட் ரீதியா என்ன செய்யணுமோ நான் அதை செய்யுறேன். ஆனா அதுக்குள்ள மாமா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா முதல்ல எனக்கு தான் தகவல் சொல்லணும். என்னல? சரி, ஆனாலும் நீ கொஞ்சம் நல்லா தேடு. முடிஞ்சா ஒரு சர்ச் டீமையே நான் போடுறேன். போதுமா? நீ கிளம்புல. இல்லை டாக்டர், இந்த விஷயம்லாம் நம்மளோடவே இருக்கட்டும். தேவையில்லாம இதெல்லாம் எஸ்ஐகிட்ட சொல்லி அவளை சங்கடப்படுத்த வேண்டாம். கேட்டியா? என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லு. ஒரு வழக்கமும் எனக்கு வேண்டாம். முதல்ல நீ கிளம்பு. போல
மேம் கூப்பிட்டீங்களா மேம்? இது என்னது? எங்க அப்பா மேம் நைட்ல இருந்து காணல. இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி இதை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. அன்அபிஷியலா தேட சொல்லியிருக்காரு. அதனால தான் கேட்டேன். வீட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு மேம். என்னாச்சு? நான் தெரிஞ்சுக்கலாமா? என் தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்கா மேம். நேத்து அவளுக்கு வளகாப்பு நடத்தி வைக்க வேண்டியது எங்க அண்ணன் தான். பட் அவரால வர முடியல. ஆம்பளைனா 1000 வேலை இருக்கதான் செய்யும். இல்ல மேம், அண்ணன் வீட்ல இருந்துகிட்டே வரல. அதுல அப்பா கோபமாகி வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப வரைக்கும் கிடைக்கல மேடம். So what? ரத்னம், என் ரூமுக்கு வாங்க. ஓகே மேடம். மேடம், இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி அவரோட மாமனாரை காணோன்னு போட்டோஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரே, எனி இம்ப்ரூவ்மெண்ட்? அது தேடிக்கிட்டு இருக்கேன் மேடம். அவரு முத்துப்பாண்டிக்கு மாமனார் மட்டும் இல்ல, நம்ம ஸ்டேஷன் எஸ்ஐ வீரலட்சுமியோட அப்பாவும் கூட. இதுல நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுங்க. ஓகே மேடம். கொஞ்சம் சின்சியரா தேடுங்க. பாவம். எஸ் மேடம். யூ கேன் கோ. வேற எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கேளு வீரா. மேடம், கொஞ்சம் பர்சனல் உங்ககிட்ட கேட்கலாமா? டெஃபினெட்லி. வீட்ல அப்பாவை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. நானும் அவங்க கூட சேர்ந்து அப்பாவை தேடினா அவர் கிடைச்சிருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரே ஒரு நாள் லீவ் வேணும் மேம். அவ்வளவுதானே? டன். நான் உன் லீவுக்கு பெர்மிஷன் கொடுக்கறேன். நீ தைரியமா வீட்டுக்கு கிளம்பு. நீ கவலைப்படாத, உங்க அப்பா கிடைச்சிருவாரு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். போடி போ, தேடு. நீ தேடுனாலும் உன் அப்பனோட பொணம் தான் கிடைக்கும். மேம், என்னாச்சு? தலைவலியா? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, லஞ்ச் பிரேக்கு எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. உங்களை மட்டும் காணுமேன்னு பார்த்தேன், அதான். எனக்கு வேலை இருக்கு, நீங்க போங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடை தள்ளி போட்டா எப்படி? அப்படி தள்ளி போட்டா தலைவலிக்க தானே செய்யும். Will you please leave? சாரி. அப்பா கிடைச்சிருந்தா கால் பண்ணிருப்பாங்கல்ல. என்ன செய்யலாம்? சண்முகம், ஃபுல்லா தேடி பார்த்தாச்சுப்பா. கடைசியா பார்த்தவங்க எல்லாம் நைட்டு பார்த்ததா தான் சொல்றாங்க. அண்ணே, இம்புட்டூண்டு ஊரு, இதுல எங்கனே போய் ஒளிஞ்சிருக்க முடியும்? ஒருவேளை ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போயிருப்பாரோ? இல்லை, அதெல்லாம் போக மாட்டார்ல. இருந்தா ஊருக்குள்ள தானே இருக்குண்ணே. நீ ஏன்டா ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்ற? இல்லை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. முத தடவையா எனக்கே இப்பதான் கொஞ்சம் பயம் வருது. அப்போ எனக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ? நீயே இப்படி பயப்படலாமாடா? இல்லை சொல்ல. அண்ணே, அப்பா கிடைச்சிருச்சா இல்லையா? எனக்கு இங்க வேலையே ஓடலண்ணே. பேசாம நானும் லீவ் போட்டு உன் கூட வந்து தேடி இருக்கலாம்னு தோணுது. இல்லை, இங்க 4 பேர் 4 பக்கம் தேடிட்டு இருக்கான். நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? இப்ப நீ வேற எதுக்கு இங்க வந்துகிட்டு? எங்க இருந்து வேலையை பாருல. நான் ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா அவனுக்கு சொல்லி அனுப்புதேன். அண்ணே, அப்பாவை கொண்டு வந்துருவல்ல? இல்லை, நிச்சயம் வந்துருவார்ல. நீ தைரியமா இரு. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிட்டேன். நீ எங்க வேலையை பாரு. ஏதாச்சும் தகவல் தான் சொல்லுதேன். சரிண்ணே. இல்லை வீரா, ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? இல்லண்ணே, ஆனா அப்பாவை தேட வைஜெயந்தி மேடம் உதவி பண்றதா சொல்லியிருக்காங்கண்ணே. அதுவும் நல்லதுக்கு தான். சரியில்ல, ஏதாச்சும். எனக்கும் இன்னைக்கு லீவ் கொடுத்துட்டாவண்ணே. நான் நேரா வீட்டுக்கு வரேன். சரி, நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. சரிண்ணே.
என்னடா யோசிக்கிற? இல்ல அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. ஏதோ மாதிரி இருக்கு. அப்போ சரி, நம்ம லேட் பண்ண வேணாம். நாம உடனே மாமா போட்டோவை போட்டு பார்த்தவங்க தகவல் கொடுக்கணும்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருவோமா? என்ன சொல்ற? இல்லை போஸ்டர்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசி. இல்லடா, ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல லேட் பண்றது ரொம்ப தப்பு. செய்ய வேண்டியது அந்தந்த நேரத்தில் செய்யணும்ப்பா. டாக்டர் அம்மா சொல்றது கரெக்ட். உடனே போஸ்டர் அடிச்சிருவோம்பா. எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சா தானே சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ யாராவது கடத்திருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறீங்களா மேடம்? அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி பெரிய எதிரிங்கன்ற ஆறும் கிடையாது. இப்போ இல்ல, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நீ தாடி இல்லாதப்போ செஞ்ச வேண இப்ப தாடி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நிக்குதுல்ல.